ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உன்னை பார்த்து, உங்களை பார்த்து திருவளம் பற்றுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்து பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, சில மனிதர்களை குறித்தே பயம். சில மனிதர்கள் நம்மளை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது, இவர்களுக்கு முன்பாக இப்படி என்ன செய்ய சொன்னால் நம்ம இருக்கிறோமே என்று சொல்லி சில குடும்பங்களை குறித்து, சில மனிதர்களை குறித்து, சிலருக்கு வியாதியை குறித்த பயம், சிலருக்கு கடனை குறித்த பயம், சத்துருக்களை குறித்த ஒரு பயம், இப்படி ஏதோ ஒரு ரீதியில் உங்களுக்குள்ள பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு என் பிள்ளை பயத்தோடு இருக்கிறது, என் பிள்ளையை நான் தைரியப்படுத்தணும்னு சொல்லி தான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருக்கிறார். ஆனால் அந்த கானான் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற ராஜாக்களுக்குள்ள யுத்தம் உண்டானது. யுத்தம் உண்டாகி ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அங்கே யுத்தத்தின் நிமித்தமாய் காரியம் என்ன நடக்கிறது தெரியுமா? லோத்துடைய உடைமைகள், லோத்துடைய பொருள்கள் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் ஒரு 318 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு எதிர்த்து போய் லோத்துவையும் லோத்துக்குள்ள பொருட்களையும் எல்லாவற்றையும் என்ன செய்யறார்? திருப்பி கொண்டு வருகிறார். திருப்பி கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். இவைகள் இந்த காரியம் நடந்தேறின பிறகு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறதை பார்க்க முடிகிறது. தரிசனத்தில் பேசுகிறார். இந்த காரியம் நடந்த பிறகு பேசுகிறார். எந்த காரியம்? எல்லா பொருட்களையும் இழந்து போன எல்லாவற்றையும் ராஜாக்கள், எல்லா தேசத்தின் ராஜாக்களை எல்லாம் சங்கரித்து கொண்டு போன பிறகு ஆபிரகாமுடைய இருதயத்தில் நினைத்திருப்பார், இவ்வளவு நம்ம என்ன செஞ்சோமே என்று சொன்னால், யுத்தங்களை நடப்பித்தோமே, திரும்ப நமக்கு விரோதமாக அவர்கள் வந்துவிட்டால் என்ன ஆகுமோ? ஏதாவது நம்மளுடைய உடைமைகள் பறி போய்விடுமோ, இல்லை நமக்கு என்னதாவது ஆகிவிடுமோ என்று பல எண்ணங்கள், பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் இருக்கும் பொழுதுதான் ஆபிரகாமை பார்த்து, எப்பா ஆபிரகாமே நீ பயப்படாதப்பா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை என்ன செய்தார்? தைரியப்படுத்தினதை அங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து பயந்து போய் இருக்கிறையோ, எதை குறித்து பயத்தோடு கூட காணப்படுகிறீர்களோ, பயப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆபிரகாமை விட்டு கொடுக்காத ஆண்டவர், ஆபிரகாமுக்கு துணையாக இருந்த ஆண்டவர், ஆபிரகாமோடு கூட வார்த்தையை கொண்டு தைரியப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு உன்னை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். சீசர்களுக்கும் அதை தான் செய்தார். சீசர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். வேதாகமத்தில் பாருங்க, 365 நாள் எப்படி ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறாரோ, அதே போல் 365 முறையும் பயப்படாதே பயப்படாதே என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து பயத்தை தூக்கி போடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுங்கள். வார்த்தையின்படியே உங்களை ஆண்டவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பயத்தை நீக்கி போடும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.